என்னது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கே பயிற்சியா? எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, இப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்களேப்பா. சொல்றீங்க செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க, என்ன கேள்வினாலும் உடனடியா கேளுங்கன்றீங்க, டாபிக் சொல்றீங்க. இதே பயிற்சி உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமே சார்? இல்ல இப்படி சொல்லக்கூடாது, ஒரு பயிற்சியை கொடுங்க. அதான் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது அவர் மாண்புமிகு முதல்வர், அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க வந்து இப்படி சொல்லாத. செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது சார். இல்ல அதுக்கான பதில சொல்ல விடுங்க, பதில சொல்ல விடுங்க. இந்த பயிற்சி கொடுங்க அந்த பயிற்சி கொடுங்க. அவரு சொல்லுவார்ல, அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்கன்னு இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால ஒரு எதிர்மறை இனத்தோட அணுகாதீங்க. எல்லாரையும் நான் பார்க்கவே கூடாதா? ஒரு எந்த பேக்ரவுண்டும் இல்லாம வந்து இங்க நாங்க நிக்கிறோம், அண்ணன் நிக்கிறேன், நாங்களாம் பத்திரிகைகளை பார்க்க கூடாது. பொண்ணான வாய்ப்பு எங்க தலைவர் தந்திருக்காரு, அவருக்கு நான் நன்றி சொல்லி கொண்டாடுவேன். நன்றி வணக்கம். அதாவதுங்க, மேடை ஏறி மைக்க பிடிச்சி அரசியல் பேசுறப்போ ஒரு பேச்சு, இதே மைக்க முன்னாடி நீட்டு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றப்போ ஒரு பேச்சு, ஒரு டென்ஷன், ஒரு ரியாக்ஷன், இதெல்லாம் கடந்து தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் கடந்து போக முடியாமல் அரசியல் களம் வந்து பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. இப்படி தாங்க கல்வி அமைச்சர்கிட்ட வந்து கேள்வியை கேட்டு அவரை டென்ஷன் படுத்தி ரியாக்ட் பண்ண வச்சுட்டாங்க.